ஓகே ஓகே. நாகநந்தினி வணக்கம். நாகநந்தினி, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்ப காங்கிரஸ் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்கறது, சீட்டு அதிகம் வேணும்னு கேட்கறது, கூடுதலாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை சைக்கலாஜிக்கலா அவர்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில், நான் திரும்பவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில் நிறைய பதிவுகளை நிறைய பேர் எழுதுறாங்க, பேசிட்டு இருக்காங்க. சரியா? அதனால நீங்க கூடுதலாக சீட்டை நீங்க கேட்டு வாங்கணும் அப்படின்ட்டு. அந்த நேரத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை விட கூடுதலாக ஒரு கட்சி இணையும் போது இந்த தொகுதி பங்கீட்டில் அது ஏதாவது தேமுதிகவுடைய இந்த வருகை பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல அனைவருக்கும் வணக்கம் சார். இப்ப நீங்க கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சுது. அதாவது தன்மானத்தை தூண்டக்கூடிய வகையில் அப்படின்னு நிறைய சமூக வலைதளத்துல பேசுறாங்க அப்படின்னு. கரெக்ட் தான் சார். தன்மானம் ரொம்ப முக்கியம், ரைட்டா சார்? இதுல கட்சியினுடைய தன்மானம் முக்கியமா இல்ல தமிழ்நாட்டு மக்களினுடைய தன்மானம் முக்கியமானு யோசிக்கக்கூடிய இலையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, சார்ந்த கூட்டணி கட்சிகளும் இருக்கு. அதத்தான் முதன்மையா வச்சு பார்க்கணும். இப்போ என்டிஏ கூட்டணி எப்படி சொல்றாங்க? எடுத்தோன்ன எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை எதிர்ப்பு, திமுக ஆட்சியிலிருந்து ஒழிக்கணும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி சொல்லக்கூடிய விஷயம் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்கணும், மக்களுக்கான ஒரு நல்ல திட்டங்களை போய் சேர்த்தணும், பாசிசத்துல இருந்து நாங்க ஒருபோதும் அடிபணிய மாட்டோம்னு எங்களுக்கு சில கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இதை நீங்க எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு தேமுதிக அப்படிங்கிற அவங்களுடைய வருகையை நாங்க ரொம்ப பெருந்தன்மையா சந்தோஷமா தான் நாங்க வரவேற்கிறோம். அதுல இப்போ நம்ம அதிமுக ஆவடி சார் அவர் பேசினாருல்ல, அவரு பேசினதுல அப்பா பயங்கரமா சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் பத்தி ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லணும். இன்னைக்கு சுமையா தெரியுது. ஏன் சார் 2011 தேமுதிக சுகமா தெரிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சுமையா தெரியுது? தெரியும்ல சார்? அப்படிதான் தெரியும். அதாவது 2024 யாரு கூட்டணி இல்ல அப்படிங்கும் போதும் தேமுதிக உங்களுக்கு சுகமா தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்கும் போது உங்களுக்கு சுமையா தெரியுது. சரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எங்க ஊர் சைடு சொல்லுவாங்க, துரோகத்திலையும் மிக கொடூரமான நம்பிக்கை துரோகம். அதுதான். அதாவது அக்ரிமெண்ட் போட்டு நான் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி நீங்க யாரோட இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்க? அதிமுக என்டிஏன்னு சொல்லி ஒரு பெரிய ஆளோட கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, அந்த கூட்டணிக்காரங்க எப்படி பிரதிபலிப்பாங்களோ அவங்களுடைய பிம்பமா இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப நிதர்சனமா கூப்பிட்டு காமிச்சிருக்கு அப்படின்னு தான் பாக்கணும். இன்னொன்னு அவர் சொன்னாரு பேசும்போது, இருப்பை நாங்க தக்க வச்சுக்கிறோம். அதாவது அதிமுக இருக்கக்கூடிய மத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் நாங்க எங்க இடத்தை கொடுப்போம், பெரிய வெற்றியை பெறுவோம். எப்படி சார் வெற்றி பெறுவீங்க? என்ன கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? அமமுக அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி இல்லையா? பாமக அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. எனக்கு புரியல, பாமகக்கு இப்ப யாருக்கிட்ட அந்த சின்னம் போக போகுது, அவங்களோட கட்சி போக போகுதுன்னே தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும். ஆனா இந்த கூட்டணியை வச்சு நீங்க ரொம்ப பிரம்மாண்டம், நாங்க பெரிய லெவல்ல சாதிச்சிருவோம்னு சொல்லி தேமுதிகவை ரொம்ப அதாவது என்ன சொல்றது, இழிவா நினைக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? இது உங்களோட இருப்ப சொல்லல, அதிமுகவினுடைய இருமாப்பை காமிக்குது. இந்த இருமாப்புக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா புரிய வைப்பாங்க அப்படிங்கறதையும் நான் நிதர்சனமா சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, தூத்துக்குடி செல்வம் சார் பாத்தீங்களா, நாங்க சொல்றோம்ல சார், தமிழ்நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு நகர்வும் மேல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் அங்கிருந்து பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் எவ்வளவு கிளியரா இன்னைக்கு சொல்லிட்டாரு பாருங்க. இன்னைக்கு சில கட்சியெல்லாம் வரப்போகுது, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வரப்போற கட்சி அது போய் இன்னொரு கட்சி, அதாவது அதிமுகவோட சேரும்னு நாங்க சொல்லல, இன்னொரு கட்சியோட சேர போதுன்னு நாங்க சொல்றோம். சொல்றவர் யாரு? பிஜேபி சார்ந்து பேசக்கூடியவர். அப்ப நீங்க தான் பிக்சிங் பண்றீங்களா? அப்ப நீங்க சொல்லிதான் அங்க சேர்றாங்களா? இந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப எங்களுக்கு தெளிவா தெரியுது சார். அப்போ நீங்க மொத்தத்தையும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், கொலாப்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்புறம் வரலாறு பத்தி எல்லாம் சொல்றீங்க சார். நான் இன்னைக்கு ஒரு வரலாறு சொல்லட்டுமா? யார் என்ன வரலாறு வேணாலும் இது வரைக்கும் சொல்லட்டும். வரலாற்றை மாற்றி அமைத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதர். 2019 வெற்றி, இது வரைக்கும் தொடர் வெற்றி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றுல, அரசியல் வரலாற்றில் இருந்ததே கிடையாது. 2019 அதை தாண்டி 2021 நாங்க சட்டப்பேரவையிலையும் வெற்றி பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு 2024 அமோக வெற்றி பெற்றிருக்கோம். சரிங்களா? இதுல அதிமுக காரங்க எல்லாம் பேசுவாங்க, இதுல நாங்க இவ்வளவு % எடுத்தோம், அதனால 210 நாங்க தூக்கிட்டோம். ஒன்னும் நீங்க தூக்க முடியாது.
2026 பார்க்கலாம். இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் இன்னைக்கு முழுசா இந்த பக்கம் வந்ததாலதான் ராஜ்யசபா சீட்டு கூட இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இன்னுமா உங்களுக்கு இந்த நிலைமை வேணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பாணியில தான் இருக்கு. சார், ஒரே ஒரு நிதர்சனமான விஷயம் நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழ்நிலைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விசிகா தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் இதை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இன்னைக்கு இது ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு சில முரண்கள் வந்தாலும் அந்த கட்சியினுடைய, அதாவது எங்களோட கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் பேசுறாங்களே தவிர அந்த கட்சியினுடைய தலைமையாகட்டும் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லாரும் சந்தோஷம் தான் படுறோம். எங்களுக்கு தேவை ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது மாநிலத்துல நல்லாட்சி வரணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கணும். அதை சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணிகளை நாங்க ஆதரவு தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்னு, நிறைய பேர் சொல்றாங்க தேமுதிகவை இவங்க ஏதோ ஒரு கண்ணோட்டத்துல இணைச்சிருக்காங்க, வெற்றிக்காக இணைச்சிருக்காங்க, திமுகவுக்கு பயமா? ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, திமுகக்கு என்னைக்குமே முரணுங்கிறது இருந்ததே இல்லை. இதே 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏத்த உடனே இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் போய் பாக்குறாங்க. அதுல ஐயா கண்ணு ஐயாவை போய் சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட வாழ்த்து பெறாங்க. சங்கரன் ஐயாவை போய் சந்திச்சு அவர்கிட்ட வாழ்த்து பெறாங்க. அதே நேரத்துல 20 வருஷமா எங்களோட கூட்டணிக்கே வரலைனாலும் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் போய் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அண்ணா அவர்கள் போய் சந்திச்சு வாழ்த்து பெற்றார் அப்படின்னு சொன்னா நாங்க எந்த ஒரு கட்சிக்கும் முரண், இவங்க எங்களை எதிர்த்து இருக்காங்கன்னு யோசிக்கிறது திமுகவுடைய பாணியிலே கிடையாது. எங்களுக்கு தேவை மக்கள் நல கூட்டணி. இன்னைக்கு கூட்டணியோட மக்களும் சேர்ந்து இருக்காங்க, மக்கள் சக்தியும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத பறைசாற்றக்கூடிய வகையில தான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சதா நாங்க பார்த்துட்டு இருக்கோம் சார். சோ இவ்வளவு தெளிவா இருக்கு, எங்களோட பேஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பின்ன நீங்க சொன்னீங்களே சார் முன்ன பேசும்போதே, அதாவது சில பேத்தினுடைய அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில அவங்களுக்கும் சேர்த்து நாங்க இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஏங்க, இது கூட்டணிங்கிறது மத்தவங்க பேசுற மாதிரி கட்சி வெற்றி அடைஞ்சா போதும் இல்ல, இங்க தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி அடையணும். அதற்கான கூட்டணியா தான் திராவிட முன்னேற்ற கழகம் அமையும். அப்ப அதை சார்ந்து எங்களுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் ரொம்ப துணிதமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தமா, இல்ல அது எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், நம்ம அரசியல் விமர்சகர் அந்த சார் பேசும்போது சொன்னாங்க பெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பெட்டி கொடுத்துச்சா, அத தேமுதிக வாங்குச்சா? அப்போ 2019 பிஜேபி பெட்டி கொடுத்துச்சா, அப்ப தேமுதிக வாங்குச்சா? அப்படிங்கறது நீங்க சேர்த்து சொல்லணும் சார். ஏன்னா எங்க மேல மட்டும் நீங்க வாதம் வைக்கிறத நாங்க ஏத்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி கட்சி செலவுக்கு தான், நாங்களும் தப்பா எதுவும் சொல்ல, கட்சி செலவுக்கு தான் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள். அதனால இது மக்கள் சக்தியை வலுப்படுத்தக்கூடிய கூட்டணியா தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உண்மையாலுமே எங்க ஊர்ல எல்லாம் பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கும். கண்டிப்பா 10 தொகுதி கோயம்புத்தூர்ல அடிச்சு தூக்குறோம் சார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு தேமுதிகவும் எங்களோட வலு சேர்த்திருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா தான். நல்லது. நாகநந்தினி வணக்கம். இந்த 5000 ரூபாய் இந்த சார் பேசியது போல 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்குல நீங்க போட்டிருக்கக்கூடிய அந்த தொகை கூடுதலாக உங்களுடைய கூட்டணியில் புதிதாக இந்த கட்சி இணைந்திருக்குது. இனி எந்த கட்சி இணைய போகுது அப்படின்னு தெரியல. சில சுயேட்சைகள் எல்லாம் கூட, சில சின்ன சின்ன பார்ட்டி எல்லாம் கூட உங்களுடைய கட்சியினுடைய சின்னத்திலேயே நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் யூகிக்கிறேன். நான் இது இருக்க இருக்க இன்னும் கூட கொஞ்சம் உங்களுடைய பார்ட்டிக்கு பலத்தை கூட்டிக் கொண்டே செல்லும், வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படிங்கிற மாதிரி இன்று கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்திரமா இருக்கிறீங்களா அந்த இதுல? எதுல சார் கேக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி சார், இப்போ சார் நாங்க ஓவர் கான்பிடென்ட்ல பேசுற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. சரி, எங்களோட கான்பிடென்ட் அப்படிங்கிறது நாங்க மக்கள் சக்திங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி, இவ்வளவு திட்டங்களை போட்டு ஒரு 4.5 வருஷத்துல இந்த அளவுக்கு மக்களுடைய மனசை வென்று தொடர்ந்து 11 தேர்தல்கள்ல தொடர் வெற்றியும் பெற்றுட்டு இருக்கிற ஒரே ஒரு நாங்க உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கேன், அதையும் கணக்கில் வச்சுக்கிடுங்க. உயர்நீதிமன்றத்துல ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்யணும்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா பிஜேபி நீதிமன்றத்திலே இருக்கணும். அண்ணா விட்டுருங்க, பிஜேபி முழுக்க அப்ப நீதிமன்றத்திலே தான் இருக்கணும். அப்ப உங்க மேல எவ்வளவு வழக்கு போடுறது, என்ன பண்றது? சரி, அது இல்ல நான் விஷயம். இப்ப சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரேன்.
அதாவது இன்னைக்கு நாங்க ரொம்ப வெளிப்படையா மக்கள் கிட்டதான் நாங்க போய் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறோம். அதை சார்ந்து அதன் மூலமா மக்களுக்கு எங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேர்ல தான் சார் இன்னைக்கு இருக்க கூட்டணியே எங்களை சார்ந்து வந்துட்டு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஒண்ணு. இன்னொன்னு, இது பில்டப்பா எல்லாம் இல்ல சார், இது உண்மையாலுமே பில்டிங் பேஸ்மெண்ட்ல இருந்து நாங்க இன்னைக்கு ஸ்ட்ராங் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது தான் விஷயம். அது வந்து த்ரூ இன்னைக்கு வந்து சர்வீஸ் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய வந்து நாங்க வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போய் கொடுத்திருக்கோம். ஏன்னா இப்ப நாங்க 15 லட்சம் போடுறேன்னு சொல்லி 12 வருஷமா போடாம ஏமாத்தல, குடுக்குறோம்னு சொன்ன அமௌண்ட்டை நாங்க கரெக்டா கொடுத்துட்டோம். தலைமை நீதிபதி அரசை கண்டித்திருக்கிறார். அண்ணன் தமிழ்நாடு அரசு மட்டும் கண்டிக்கல, உங்களைய பார்த்தா எத்தனையோ விஷயம் கேஸ் எல்லாம் அதெல்லாம் பேசினா இன்னொரு விவாதமே வேணும். இதுல இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, பேச விடுங்க. என்ன நீங்க சுப்ரீம் கோர்ட் அபிடவிட் பண்ண போது கவர்மெண்ட் பண்ண போது, நாட் டிஎம்கே. தமிழ்நாடு அரசு திமுக அல்ல, முதலமைச்சர் தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல இல்ல, ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். செல்வமண்ணா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். இன்னொன்னு, இப்ப பேசும்போது சொன்னாங்க இந்த டெபாசிட் வந்து போகும், ஆவடி குமார் சார் எல்லாம் பேசினாங்க. ஏன் சார் 2024 7 தொகுதியில டெபாசிட் போனது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்ப நீங்க தான் பார்த்து சொல்லணும். 2வது இடத்துக்கு, 4வது இடத்துக்கு, 3வது இடத்துக்கு எல்லாம் போனது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அப்ப தெரிஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்களா மதிப்பை பத்தி பேசலாமா சார்? அப்ப இன்னைக்கு தேமுதிக அப்படிங்கிறது ரொம்ப நாளா 20 வருஷம் உங்களோட தொடர்ந்து பயணிச்சு, அதாவது ஒரு சில டைம் முரண் பிறன் இருந்தாலும் தொடர்ந்து பயணிச்ச போதும் நீங்க வந்து கொஞ்சம் கூடி மதிப்பளிப்பாம போட்ட அக்ரிமெண்ட், ராஜ்யசபா சீட் நாங்க தந்துறோம்னு உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முனுசாமி அண்ணா அவர்கள் தான் போட்டிருக்கிறார், ஓகே சொல்லியிருக்காரு. அதை கூட நீங்க செய்யாம ஒரு துரோகம் பண்ணும்போது, நாங்க மக்கள் நீதி மையம் வந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு சொல்லிச்சோம் ராஜ்யசபா சீட் தரோம்னு சொன்னோம், அதை உண்மையாலுமே தந்தோம். ஒரு கோட்பாடு அடிப்படையில் நீங்க கூட்டணி பத்தி நிறைய பேசுறீங்கல்ல, இன்னைக்கு கூட்டணிக்கு இது ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிச்சுச்சுன்னா அதப்படி தேர்ந்த நிலையில எல்லா விஷயங்களும் செஞ்சு கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு 2019 இருந்து இந்த கூட்டணி தொடர் வெற்றியில மொத்த கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. அதை சார்ந்து இப்ப இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி நிறைய சுயேட்சை கட்சிகள் இருக்கக்கூடிய வெளியே இருக்க கூட்டணிகளும் வந்துட்டு இருக்கு. இது ஒரு ஆஸ்பெக்ட் போயிட்டு இருக்கு. அது போக இன்னைக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி இப்போ இந்த 5000 ரூபாய் மட்டும் தான் இம்பாக்டான்னு நாங்க சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னாடி சொன்ன திட்டங்களை மக்களுக்கு சரியா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட தேர்தல் அறிக்கை அப்படின்னு நாங்க எடுத்தோம்னா, நாங்க பாட்டுக்கு ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஒரு தேர்தல் அறிக்கை போட்டு அது நம்மளோட எதிர்கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கணும்னு போடல. அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்க தேர்தல் அறிக்கை வெளியிடல. உண்மைக்குமே மக்கள் கிட்ட போய் இன்னைக்கு கேட்டு உங்களுடைய கனவுகளை சொல்லுங்கன்ற அளவுக்கு அவங்களுடைய திறமை கேட்டு அதுல என்ன எங்களால சக்சீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு விஷயமா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்பாடு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இத குறை சொல்றதுக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முதல் என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி முன்ன பேசும்போது சார் சொன்னாரு, கரெக்ட் தான். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு கட்சி ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு தலைவரை போய் சந்திக்கணும், ரைட்? இது வரைக்கும் உங்களுடைய டிடிவி தினகரன் அவர்களாகட்டும் இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்களாகட்டும் எங்க போய் தனியா எடப்பாடியை பார்த்து ஒரு பூங்குத்து நச்சு கொடுத்து நாங்க உங்க கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எவ்வளவு மோசமா சமூக வலைதளத்துல வெளிப்படையா திட்டி இருக்கீங்க, வாதம் பண்ணிருக்கீங்க. அதுவும் டிடிவி அவர்கள்லாம் வந்து அதிமுகவோட நாங்க கூட்டணியில வைக்கிறதுக்கும் அது எடப்பாடி அவர்களை முதல்வரா ஏற்கிறதுக்கு நான் சிவனேன்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மோசமான அடிமை அதிமுக கூட நாங்க கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு உங்க மேல ஏகப்பட்ட அவர்கள் தான் சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் உங்க மேல ஏகப்பட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கீங்க, ஏடிஎம்கே இவ்வளவு பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கு. உங்களோட எல்லாம் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், நாகநந்தினி ரொம்ப சார் இன்னும் ஒரே ஒரு விஷயம் இல்ல, இவங்க ஆவுனா வாரிசு அரசியல சொல்றாங்களே அப்படின்னா இப்பவும் சொல்லிருங்க. ஆவடி குமார் சார் தலைமையிலேயே நாங்க வாரிசு அரசியலை ஒழிக்கிறோம், இனி அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கூட்டணி கிடையாது, ஜி.கே. வாசன் அவர்களோட கூட்டணி கிடையாது. ஏன் அவங்க எல்லாம் மட்டும் வாரிசுல வரலையா? என்ன சார் பேசுறீங்க? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு துணை முதல்வராகி இன்னைக்கு மக்களினுடைய பெரும்பான்மையை பெற்று இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல், திராவிடியன் மாடல் அப்படிங்கறத மிகப்பெரிய அளவு பறைசாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரு தலைவரா எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஏன் இவ்வளவு சொல்றீங்களா கூட்டணியில் இவ்வளவு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி? இன்னைக்கு இந்தியா கூட்டணியினுடைய
தலைமையை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கலாம், இல்லைன்னா மம்தா அவர்கள் ஏத்துக்கலாம்னு சொல்லி அதற்கும் சில முரண்கள் வருது இல்ல சமூக வலைத்தளத்துல. அப்ப கூட எங்க தலைவர் சொன்னது என்ன, எங்களுடைய உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியுங்கிறதுல ரொம்ப நேரடியா நிலைப்பாட்டோட இருக்கணும். எந்த இடத்துலயும் சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இல்ல. நன்றி. எங்களுடைய மக்களோட சேர்ந்த இந்த கூட்டணி வலுவா இருக்குங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய வாதமா இருக்கு. அதை சார்ந்துதான் உங்களோட இருக்க மதிப்பில்லாம துரோகம் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த கூட்டணியில இருக்கவங்கள எங்க கிட்ட வந்து சேர்றாங்கிறதையும் நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம்.